வணக்கம். வெல்கம் டு பவிஸ் டே டுடே. என்னடா இது மினியேச்சர் குக்கிங் வீடியோ மாதிரி இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நானும் என்னோடய சிஸ்டரும் இந்த மினியேச்சர் குக்கிங்கில் ரொம்ப க்ரேஸ் ஆகிட்டு அந்த பாத்திரம் அதெல்லாம் வாங்கி நாங்களே குக் பண்ண ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. இது ரொம்பவே க்யூட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் பவிஸ் டே டுடேவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி எக்கை வச்சு தான் 2 ரெசிபி நாங்கள் பண்ண போகிறோம். ஒன்று எக் தோசையும் இன்னொன்று எக் ஃப்ரை கறி மசாலாவும் தான். அது பண்ணுறதுக்காக தான் நான் இந்த எக்கை தண்ணியில் ஆட் பண்ணி அதை வேக வைக்க போகிறேன். ஸோ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது வேகிற டைமில் தோசைக்கு தேவையான அரிசி மாவு அரைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் உளுந்து அரிசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் உளுந்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு 3 to 4 hours நல்லா ஊறணும். அப்போ தான் மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணி இதை நான் ஊற வைக்க போகிறேன். என்ன தான் கடையில் மாவு வாங்கினாலும் வீட்டில் அரைக்கிற மாவு மாதிரி வராது இல்லையா. ஸோ இப்போ இது நல்லா ஊறட்டும். ஒரு 3 hours ஊறினதுக்கப்புறமா பார்ப்போம். இப்போது நல்லா உளுந்தும் அரிசியும் நமக்கு ஊறிடுச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக ஆட்டாங்கல் எடுத்து வச்சு அரைக்கலான்னு போகும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் புதுசாக ஒரு குட்டி கிரைண்டர் வாங்கியிருந்தோம். அந்த கிரைண்டரில் தான் இன்றைக்கி மாவு ஆட்டணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அழகாக இருக்குல்ல. ஸோ இதில் ஊற வச்ச அரிசியை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஊற வச்ச உளுந்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸில் நமக்கு மாவு சூப்பராக ரெடியாகி வரப்போகுது. ஸோ அரைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் நம்ம போட்ட அரிசியும் உளுந்தும் மாவாக ரெடி ஆகிடுச்சான்னு. ஆமாம், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போ நம்ம மூடியை திறந்து கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். மாவு நல்லா ரெடி ஆகிருக்கு. தோசை சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்ச முட்டை தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதை தோல் உரித்து நான் அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றிட்டு நம்ம லைட்டாக அது கூட மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு அது கூட போட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே இது 3 4 சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த எக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி மசாலா மாதிரி செய்யும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக வேக வச்ச முட்டைக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை 2 பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி மசாலா பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம் வேணும் இல்லையா. ஸோ அதை தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். சீரகத்தை ஆட் பண்ணி அது பொரிய விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் அதுக்காக நம்ம எடுக்க போகிறோம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதெல்லாமே நல்லா குக் ஆகணும். இது குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளியை தனியாக அரைச்சி வச்ச ஒரு பேஸ்ட் இருக்குது. அது நம்ம ஆட் பண்ணும்போது மசாலா கிரேவி கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது.
இந்த தக்காளியை அரைச்சதை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணி அந்த தக்காளி ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்மெல் போனால் தான் அந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே நமக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். கொஞ்சம் அப்படியே டார்க்கன் ஆன மாதிரி உங்களுக்கும் தோணுது இல்லையா? ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் தேவையான அளவு நீங்கள் பெப்பர் கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வாட்டர் எதுக்கு ஊற்றுறோன்னா, இந்த மசாலெல்லாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போய் அது வேகிறதுக்காக தான். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான எக் ஃப்ரை கறி மசாலா ரெடி. ஸோ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட முட்டை தோசை ரெடி பண்ணலாம். அதுக்கு தோசை கல் எடுத்து வச்சு அதில் நான் எண்ணெய் தடவிட்டுருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மாவில் லைட்டாக உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றியாச்சு. முட்டை தோசையில் முட்டை இல்லாமல் எப்படி? அதனால தான் முட்டையை எடுத்து அது மேலே போட்டுட்டு வெறும் எக்கு மட்டும் போடாமல் அது மேலே கொஞ்சம் பெப்பர் தூவி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் பெப்பர் தூவிட்டு சால்ட்டையும் தூவிட்டு அதுக்கப்புறமா அந்த முட்டையை உடச்சி விட்டுக்கிறேன் தோசை மேலே. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டிங்கனாலுமே ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி. இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டு நம்ம வந்து தோசையை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், தோசை அழகாக ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்க்கவே அழகாக இருக்குல்ல? எக் ஃப்ரை கறி மசாலாவும் எக் தோசையும் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.